ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார்டன் டூர் பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணா வீட்டு கார்டன். இது பார்த்திங்கன்னா சிசி பிளான்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடி. நான் வந்து ஒரு நர்சரியில் வாங்கியிருந்தேன். இது என் வீட்டிலேருந்து நான் அண்ணா வீட்டுக்கு கொடுத்து விட்டேன். அங்கே வச்சது செம்மையாக வந்துச்சு. இண்டோர் பிளான்ட் தான், ஆனால் சூப்பராக வந்துச்சு. அது வந்து முளைச்சி வருது பாருங்களேன். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சுருண்டு அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அந்த லீவ்ஸ் வந்துட்டு ஒன்று அப்படி அழகழகாக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து புதினா எங்கள் அண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மணி பிளான்ட். இதுவும் சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வளர்த்தலாம். பாருங்கள், நிறையா மாடியிலேருந்து கீழே வரைக்கும் செம்மையாக போயிருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கா? கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இது எங்கள் அண்ணா வந்து வெள்ளை இருக்குல்ல சொல்லிட்டு அதுவும் வச்சுருக்கான். இது வந்து ஒரு முல்லைப்பூ. இது நிறைய கொடிமரம், ஆனால் இதை கீழே வைக்கணும், பட் இங்கே தொட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து மயில் மாணிக்கம். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என் வீட்டில் பூவை பூத்துருக்கு. அது ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த பிளான்ட் பாருங்கள், டபுள் கலர், நல்லா இருக்குல்ல? இது பேர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ மாங்காய் கன்று இருக்குது. கீழேயே மாதுளை இருக்குது. இதெல்லாம் ஆனால் வேறு வேறு பாட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் ரோஸு. இது செம்பருத்தி. அந்த சைடு இருக்கிறது வந்துட்டு ஆரஞ்சு கலர் ரோஸு. இது வந்து எல்லோ கலர் ரோஸு. நிறைய மொட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்களேன், இந்த ரோஸ் பூவே பூத்துருக்கு. நிறைய பூ இருந்துச்சு. இன்றைக்கி பாப்பா கண்ணி பறித்து வச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரோஸும் ரொம்ப பிடிக்கும். செடி வளர்த்துறது யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறது டேபிள் ரோஸு. அதில் பூ இல்லை, இப்போ தான் மொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூலேயும் பூ இருக்குது. இப்போ தான் அடியே 1-2 பூத்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் மல்லிகைப்பூ தான். அதுலேயே வந்துட்டு கீழே நிறையா செடி வந்துருக்கு. தக்காளி செடின்னு நினைக்கிறேன். இது ட்ராகன் ஃப்ரூட். இது என் வீட்டில் நான் கொடுத்தேன், இன்னும் வளரல. தக்காளி பாருங்கள், பூ பூத்திச்சு. அதுவாக முளைச்சது. அது உள்ள அலோவேரா தான் நிறையா இருக்குது. அலோவேராக்குள்ளே ஒரே ஒரு தக்காளி வந்திருக்கு. இப்போ தான் பூ பூத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், சாப்பிட்டு போட்ட பப்பாளி பழம். அது வந்து முளைச்சிருக்கு. அவ்வளோதாங்க செடி. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.